பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்னை இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சிடறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அதுபோக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க என்னென்னு. நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரிங்க, மரதன் ஆணையம் ராட்சசன் பேஜ் இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்க தெரியுமா, நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க எப்படி எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டைரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐம் கிரேட்ஃபுல். பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம் அது. ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அண்ட் என்னோட கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார், இரிட்டேட் பண்ண தான் சொல்கிறேன். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன். உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வி ஹாவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு, சிறப்பான இடத்துல வந்து இப்போது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துலேருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேம், நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாண்ணா, டைம் ஆகுதான் ப்ரோ. ரைட், சீக்கிரம் முடிச்சிடறாருங்க.
ஸோ உங்களுடைய லைஃப்ல இருந்து நீங்கள் பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாமா? பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம். பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்க அன்புராணி இருப்பாங்க. அங்கே பார்த்து பேசலாமா? ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இந்த மிடில் கிளாஸோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் தான் இது. ஆக்சுவலி இப்படி ப்ரொடியூசரெல்லாம் இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு நான் என்றைக்குமே நினச்சி கூட பார்த்ததில்ல. இது சார் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த நவம்பர் 21 அவர் ஆசீர்வாதத்தோட தேட்டருக்கு வருது. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக கொண்டாடணும். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வரிசையில் வந்த ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக டெஃபினட்டாக அந்த மிடில் கிளாஸ் இருக்கும். ஸோ இது படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இதை நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியாக யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆனால் சாரோட டிமைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து நடிக்கணும்னு வந்துட்டேன். 2015 உரிமையின் படத்துலேருந்து அப்படி ஈபியாக காலேஜ் படிக்கும்போது ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ சடனாக சார் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. பட் சார் அதுக்கான எல்லா ரூட் மேப்பும் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தார். அதில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ரொடக்ஷனை இப்போ மிடில் கிளாஸ் இன்னைக்கு தேட்டரில் வருதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து துரைனா தான். ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோதான் சார் இல்லை, அதுக்கப்புறம் படங்கள் வராது, கஷ்டம்தான், என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம், என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம், ரொம்ப கஷ்டம்தான் தலைவா, அவங்களால பண்ண முடியாதுன்னா நிறைய சொன்னாங்க. நான் இப்போ துரைநாக்கிட்ட பேசுவேன், என்னென்ன பண்ணுறது இப்படி இருக்குது அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார், தம்பி பார்த்துக்கலாம், இன்னிலேருந்து 1 இயர் நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம், அடுத்த வருஷம் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கே நின்றுதோ அந்த படம் அங்கேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடையில் ட்ரெய்லர் லான்ச் நடந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்துட்டு துரைனா தான் போட்டிருந்தாரு. என்னை விட அதிகமாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணது துரைனா தான். டே அண்ட் நைட். நான் கூட சீக்கிரம் வீட்டுக்கு சம்டைம்ஸ் போயிடுவேன், அவர் 1 மணி கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இது வந்து இவர் சொன்ன மாதிரி D&D அப்படின்ற காம்போ இல்லை, ட்ரிபிள் டி, டில்லி பாபு சாரும் டி தான். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங். சார் விட்டுட்டு போனதை நாங்கள் இங்கேருந்து தூக்கி திருப்பியும் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் சாரோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். அண்டு கிஷோர்னா, இந்த படம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எப்போவுமே ஆஃபீஸில் தான் இருப்பார். அடுத்து என்ன நடக்க போகுது, என்னோட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சார் என்ன ஆசைப்பட்டாரோ, எப்படி படத்தை பார்க்கணும்னு நினச்சிருப்பாரோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு சான் லோகேஷ்னா எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு அண்ணா மாதிரி தான். நான் வந்து அதான் உரிமையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். அவர் வந்து கம்பெனிக்கு அவர் தான் வந்து எடிட்டர்னா சான் லோகேஷ். சார் வந்து எந்த கதையை கேட்டாலும் டைரக்டர் கிட்ட வந்து யார் நடிக்கலாம், யார் டிஓபிலாம் கேட்பார். அப்புறம் டேரக்டர் கேட்பார், சார் எடிட்டர் இவ்வளோ போனப்பா, எடிட்டர் வந்து சான் லோகேஷ் தான்ப்பா பண்ணணும், அவர் ஃப்ரீயாக இருந்து அவர் இல்லை பிஸியாக இருக்காருன்னா நம்ம கன்சிடர் வேறு யாராக பண்ணலாம், பட் சான் தான் பண்ணணும், நீங்கள் போய் கதை சொல்லுங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃபார் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் டிஓபி சார் சுதர்ஷன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த கேட்டோன்னே நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மாதவன்னா உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க கூட செட்டில் பழகிறதுக்கு எனக்கு இந்த படத்தில் நேரம் கிடைக்கல, பட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சுரேஷ் சந்திரா சார் அண்ட் நாசர் சார் உங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சார். நான் இவ்வளோ தூரம் அகைன் 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, யூ கீப் சப்போர்ட்டிங் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. நீங்கள் தான் இங்கே தூண்களை வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்கள் தான் இருக்கீங்க. தூணை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, ஸோ அதை பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பிரணவ் பிரதர் இந்த படத்தில் வந்து ஒரு மேஜிக்காக வந்தார் உள்ள. ஃபஸ்ட் டைம் வந்து துரைனா தான் வந்துட்டு சொன்னார், இல்லை பிரணவ் போகலாம் இந்த படத்துக்கு, எனக்கு தெரியாது. அப்போ வந்து சொன்னார், இல்லை அவர் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் டீம்லேருந்து வராரு, நம்ம மீட் பண்ணலாம், அவர் படம் பார்க்கட்டும், அவர் படம் பிடிச்சிருந்து பண்ணுறாருன்னா அப்போ ஓகே தான் அப்படின்னாரு. அப்புறம் அமுத்திஸில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். உடனே படம் பார்த்தாரு. அப்போ வந்து அவர் மிஸ்டர் பாரத் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்.
இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பிரதர், அந்த படம் டெலிவரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அவசரமே கிடையாது. நீங்கள் அந்த படம் பொறுமையாக முடிச்சுட்டு கூட சைடில் இது ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலான்ற மைண்டில் தான் இருந்தோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் உள்ள படத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சுன்னா அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி கடன்னு எல்லா வேலையும் நடந்துச்சு. இன்னைக்கு November 21 வருது. தேங்க்யூ ப்ரோ, சூப்பராக இருக்கும் உங்கள் ஒர்க்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு மியூசிக் வந்து பயங்கரமான சாய்ஸ் யார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போது பிரணவ் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 21க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே கற்றுவாங்க. ஸோ அது மீண்டும் மீண்டும் நடக்கும். அண்ட் குரேஷி பிரதர், இவரை நான் வந்து செட்டில் கடைசி நாள் தான் மீட் பண்ணேன் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த ஒரு ஆட்டோ சீன் எடுக்கும் போது தான் அந்த கேரக்டர் புக்கில் படிக்கும் போது இது யார் பண்ணலான்னு டேரக்டர் கிட்ட பேசும்போது அவர் வந்து இல்லை குரேஷி பண்ணால் பெட்டராக இருக்கும். நான் கேட்டேன் குரேஷி எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது இல்லை கரெக்டாக ஒர்க் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணாரோ என்ன சொன்னாரோ அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து இந்த படத்தோடு இல்லாமல் மீண்டும் மீண்டும் எப்படி ராம்தாஸ் அண்ணன் மாதிரி ஆக்சஸில் எல்லா படத்துலையும் இருக்கீங்களோ நீங்களும் எல்லா படத்துலையும் இருக்கணும். ஸோ அந்த ஜேர்னி ட்ராவல் ஆகணும். அண்ட் முனிஷ்காந்தனை, இது முனிஷ்காந்தன் வந்து எப்படி எல்லாருக்கும் சரவணனுக்கு ஃபேமிலி மாதிரி எங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி தான். ஸோ மரகத நாணயமாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், பேச்சுலராக இருக்கட்டும், அப்புறம் அடுத்த ஒரு படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தில் கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. ஸோ முனிஷ்காந்தன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி தான். ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துக்கு இவ்வளோ பிஸி நேரத்துலையும் அவர் நிறைய டேட்ஸ் ஒதுக்கி விட்டு சடனாக கூப்பிட்டு எல்லாம் பண்ணும்போதும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி கதை நாயகனாக நீங்கள் பண்ணணும். கதையின் நாயகனாக பண்ணணும். அண்ட் விஜயலட்சுமி மேம், என் படம் பார்த்துட்டு ஃபேமிலிலையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்கள் ஆக்டிங்கை பற்றி தான் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு உங்களோட கேரக்டர், நீங்கள் கேரி பண்ண விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்டு வேறு யார்? அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய பார்ட்னர் நிரஞ்சனா, என்னோடய லைஃப் பார்ட்னர், அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸாக பின்னாடி இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தோட ப்ரொமோஷன் டீம் டெக் சுதர்ஷன், சஷாங்க் அண்டு மோத்தி, உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்டு படத்தோட இபி மோகன், அவன் வந்து எனக்கு ஒரு படத்தில் தான் அறிமுகமானா. அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக, நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அப்படி இந்த பக்கம் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். உனக்கும் பெரிய தேங்க்ஸ்ரா. ஜிதேஷ் ப்ரோ, ட்ரெண்ட் லவுட் ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இது உங்களுக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இது வரைக்கும் ஆக்சஸ்லேருந்து வந்த எல்லா படத்துகளுக்கும் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு நீங்கள் அதே சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யார் பெரியா மறந்துட்டேன்னா அதுக்கு ரொம்ப சாரி, நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நானும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அதனால தான். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி பாபு சார், அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான். முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ் டீம் துரை டீம் சொல்லிட்டு தான் அவர் இறந்துருக்காரு. அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல். நிச்சயமாக அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி வந்து ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில். பட் அது நடக்கலை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர்.
இந்த இந்த இயக்குனருடைய அந்த ட்ரெய்லருடைய லாஸ்ட் ஷாட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு, அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது. நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். மாதவன், நான் வந்து நீ அடையாளமே தெரியல மாதவன். ரஜினி சாரோட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதவன் ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், நான் மகானிலிருந்து துரை, அப்போ இருந்து துரையை பார்க்குறேன். ஸோ நானும் துரையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். துரை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு சாருக்கு. ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கனவு, டெல்லி பாபு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு மனிதர், அவரும் இவர் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தார். நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் போவீங்க துறை. கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு, அந்த மேடையிலும் நான் வந்து வாழ்த்துவேன். ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லான்ச்சுனா தான் அவர், ட்ரெய்லர் லான்ச்சுனா நீங்கள் தான். ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படமா பிரதர்? லவ் யூ. முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் அறிஞ்சு வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன், இது முனிஷ்காந்த் ஆச்சு, இங்கே உட்காந்துருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்கள் காமெடியனாக நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமாம், மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியோட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவா இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படி நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்ணுறதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு டைரக்டர் கிஷோர் வந்து என்னை கூப்பிடும்போதே வந்து, சார் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்து படம் பார்க்கும்போது நிஜமாக மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது, பிடிச்சிது. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு படம், ரொம்ப எளிமையான கதை. ஆனால் இந்த படம் பேசக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு டிவி ஷோவை பார்த்து மனுஷங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் 2 கிரிக்கெட் கேப்டன், 2 நாட்டோட கிரிக்கெட் கேப்டன் கை கொடுக்காமல் இருக்கிறத தேசபக்தின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி வேல்யூஸ் பேசுகிற படம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது. லவ் யூ பிரதர், தேங்க்யூ. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து இந்த படம் சம்மந்தமாக என்ன வார்த்தைகள் வரும்ன்றதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், நிச்சயமாக நல்ல படம். எல்லாரும் அதான் அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்குறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துடணும். சூப்பர்ண்ணா. ஸோ முனிஷ்காந்த் அவர்கள் இதில் முதல் முறையாக கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி மேம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். ஸோ முதன்மை கதாபாத்திரங்களான அவங்க 2 பேர் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அதாவது காமெடியன், கதை நாயகன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் நடிப்பை கொடுக்கறது இருக்குல்ல, வடிவேலு மாதிரி, ரகுவரன் சார் மாதிரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. விஜய் நீங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கேமராமேன் சுதர்ஷன், அப்புறம் சந்தோஷுடைய சிஷ்ய பிள்ளை பிரணவ், நீ வந்து
உண்மையாக வந்து சந்தோஷோடைய பேரை காப்பாற்றிட்டேன். தேங்க்யூ. கிரேட். ஆக்சுவலாக நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி. நம்ம இப்போ போகும்போது கேலப்பாக ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம் அப்படி இல்லை. உண்மையிலே படத்தில் வந்து சாங்ஸு இல்லை, அதனால தான் அவங்க சாங்ஸை தனியாக போடல. ஆனால் படத்தில் ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்கே வருது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷ் நாசரோட அசிஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அந்த படம் பார்க்க போகிறப்போ 2 பேர் வாசலில் எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோடு சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றா. அப்போ யார் இவங்கன்னு கேட்கும்போது தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பற்றி பேசுறது, அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுறது, அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி. ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சாரை பற்றி சொல்கிறாருந்தா, நான் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் நல்ல பிரபலமாக, இப்போ இருக்க மாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அவர் ஒரு கேரி பேக்கோட, இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும், அவர் நடந்து போயிட்டு இருந்தார். இவர் எங்கே போயிட்டுருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருப்பாரா இல்லை என்ன வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு தான், அருணாச்சலம் ரோட்டில் போயிட்டு இருந்தார். அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாருன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அவர் வந்து கொடுப்பார் வீட்டில் ஒய்ஃப்ட்ட. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. எப்போவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா, நம்ம பிரச்சனையெல்லாம் அதில் சால்வ் ஆயிடாதா, இதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு, மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்துடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டாக இதுதான் கதை. அது ரொம்ப அருமையாக நரேட் பண்ணியிருந்தாரு. நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்புல அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க, அந்த கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதில் வந்து அவருக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாக அது வேணும்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள், அதான் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி, ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக இருந்தது. நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல, இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாத செட்டுனே தெரில, நான் லைவ் லொகேஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த பட டீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி பாபு சார் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சிஸில் ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ணல, பட் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னது தேவ்கிட்ட. ஏன்னா மீசை முறுக்கில் நான் நடிச்சிருந்தேன், எந்த பேக்கப்பும் இல்லை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம கதைலாம் வச்சுருக்கோம், எதாவது பண்ணலாம் அப்படின்னும் ஒரு பெரிய ஜெயண்ட் லீப். என்ன எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு பயங்கரமான எண்ணத்தில் நான் தேவ் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டெல்லி பாபு சார் தூரத்துலேருந்து 2 பசங்களை அப்பா பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தார்.
ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இப்போ மியூசியம் இருக்குன்னு ஒரு படம் ஆதி நான் தம்பியாக பண்ணேன். அதுக்கடுத்து எனக்கு ஆனால் கனவு பெருசாக இருக்குது சார், எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அறத்தை பற்றி கடைசியில் பேசுகிறாங்களோ, எனக்கு படம் பார்க்கும்போது படம் தெரில, டெல்லி பாபு சார் தான் அங்கே, முனிஷ்காந்த் சாரா டெல்லி பாபு சார் தான் தெரிகிறாரு எனக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு அவர் கம்பெனிக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேற, யாருன்னே தெரியாத எனக்கு ஒரு ஒரு கைடன்ஸாக, ஒரு மென்டராக, ஒரு அட்வைசராக அவர் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எனக்கு தேவ் வந்துட்டு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரி. ஸோ டெல்லி பாபு சார் எல்லாருமே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இண்டப்டட் டு ஹிம். ஒரு பயம் இருக்கும்ல, நான் மிடில் கிளாஸ் தான் நானும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது, இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம் இருந்தது. அவர் வெங்கட் பிரபு சார்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் படம் நினைவாகி அது வரும்போது, இப்போ திரும்பி யோசிச்சு பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஸோ ஐ ட்ரூலி மிஸ் டெல்லி பாபு சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எங்கள் கூட வேலை பார்த்தவங்க, எங்களோட தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு இப்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இஸ் நத்திங் பட் ஃபேமிலி. ஸோ துரைனா இருக்காங்க. ஸோ குட் ஷோ எல்லாருமே நாங்கள் அப்படியே கூட பழகி ஒன்றாவே இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு டைட்டில்லையே ஃபஸ்ட் எடுத்த உடனே, அதுவும் இந்த வருஷத்தில் ஃபேமிலி ட்ராமாஸை வந்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக நிறைய இடத்துல என்னடா அது நம்ம ஒன்றுமே இல்லை, அந்த நான்லாம் காலனியில் தான் வாழ்ந்தேன். ஸோ அந்த வீடு பார்த்தாலே தெரிஞ்சிடும், டக்குன்னு அடுத்த செகண்டே நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கனெக்டாக இருந்தது ஃபிலிம். வாஸ் ஒண்டர்ஃபுல் வாட்ச். அதுவும் கடைசி 40 minutes வாஸ் வெரி எமோஷனல். அண்ட் விஜய் மேம் வந்து சென்னை 28லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐ பீன் சீயிங் அண்ட் ஐம் வெரி பிக் ஃபேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம். முனிஷ்காந்த் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு ஃபிலிம். அண்ட் ஐ லவ் த மியூசிக்.